no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி வெற்றி நடை போடுகிறது. ஒரு பெரிய அதிரி புதிரியான ஹிட் இல்லைன்னா கூட படம் வந்து ஒரு ஆவரேஜ் ஹிட்டு தான் அது. விமர்சன ரீதியாக ரெண்டா பிரிஞ்சு சொல்கிறாங்க, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்லாம் சொல்கிறாங்க. வித்யுத் ஜமால் அடடா அப்படி வந்து ஒரு அந்த ஆக்ஷன்லேயே அப்படி ஒரு ஸ்டைலு. அவர் துப்பாக்கியை கையில் எடுத்தால் துப்பாக்கி அப்படி விளையாடுது அவர் கையில். நிஜமாவே வந்து அந்த மாதிரி ஒரு வில்லனோடு ஒரு ஹீரோ சரிக்கு சமமாக நிற்கும் பொழுது இந்த வில்லன் நம்மளை தூக்கி சாப்பிட போகிறாரோங்கிற எண்ணம் வந்து ஹீரோவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். கேட்டதையே கேட்குற மாதிரியே இருக்குது. இப்போ அனிருத் படங்களில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இது இந்த படத்தில் வந்தது தானே, அது எதுக்கு இன்னொருத்தர் எடுத்து இதில் போட்டிருக்காருங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம். ஸோ அதை வந்து அவர் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன். குறைகள் இல்லாத படமே கிடையாது, இருக்குது. இதுலேயும் குறைகள் இருக்குது. ஆனால் நீங்கள் போனீங்கன்னா ரசிக்கலாம். முக்கியமாக ஆக்ஷன் ரசிகர்கள் கட்டாயமாக போகலாம். ஏன்னா இந்த படத்தில் ஆக்ஷன் பிளாக் ஒரு 5 இருக்குது. 5ம் அல்டிமேட்டாக இருக்குது. பாலாவை தனிப்பட்ட பாலாவை எல்லாருக்கும் பிடிக்கும், தமிழ்நாட்டுக்கே பிடிக்கும். ஆனால் நாளைக்கு அவர் மிக முக்கியமான நடிகராக வரணும்னு நினைக்கிறதுனால நான் சொல்கிறேன், அவர் இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும், நடிப்புக்கான பயிற்சி எடுக்கணும். பல இடங்களில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே நிற்கிறார் அவர் சும்மாவே. அது ஒன்று. இன்னொன்று, அவருக்கான படமே கிடையாது. அவ்வளவு பொய்ட்டிக்காக அருமையான ஒரு படம். அந்த ஒரு சின்ன பொண்ணு இவ்வளவு தூரம் ஒரு படத்தை ஸ்டைலிஷாக கொடுக்க முடியுமா? அந்த ஸ்க்ரீன் லாங்குவேஜ் இருக்குல்ல, அது ரொம்ப புதுசாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய டைரக்டர் செல்வராகவன் மாதிரி, செல்வராகவன் வரும்பொழுது எப்படி நம்மளாம் ரசித்தோம், டே அப்பா என்னடா இப்படி ஒரு டைரக்டர் வந்துட்டாரு, அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் லாங்குவேஜ் வந்து இந்த படத்தில் இருந்துச்சு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா ஜேர்னலிஸ்ட் மற்றும் வலைப்பேச்சாளர் திரு அந்தணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் மதராசி படம் நேற்று ரிலீஸ் ஆச்சு. ஏஆர் முருகதாஸ்க்கும் சிவகார்த்திகேயனுக்கு 2 பேருக்குமே இது இந்த படத்தை தான் ரொம்ப நம்பியிருந்தாங்க. ஒரு பக்கம் ஏஆர் முருகதாஸ் தொடர் தோல்விக்கு அப்புறம் இந்த படம் ஹிட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கும் இந்த படம் அவரோட வெற்றியை தக்க வச்சு கொள்கிற ஒரு நிலைமையில தான் இருக்காரு. படம் எப்படி இருக்கு சார், நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, படம் ஹிட்டு தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ வெளியில் விசாரிக்கும்போது ஒரு பெரிய அதிரி புதிரியான ஹிட் இல்லைன்னா கூட படம் வந்து ஒரு ஆவரேஜ் ஹிட்டு தான் அது. விமர்சன ரீதியாக ரெண்டா பிரிஞ்சு சொல்கிறாங்க, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்லாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் மிக்சடு ரிவ்யூ தான் இருக்குது. எல்லா படமே 100% அப்படியே எடுத்துலாம் கொடுத்துட முடியாது. நிறைய மைனஸ் ப்ளஸ் எல்லாம் இருக்கும். அதை தாண்டி இந்த ப்ளஸ் அதிகமாக இருக்காங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்கும். இந்த படத்துலேயே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. நமக்கே கூட படம் பார்க்கும்பொழுது இப்படி யோசிச்சிருக்கிறதுக்கு பதிலாக அப்படி இருக்கலாமோ அப்படின்லாம் தோணுது. முக்கியமாக அந்த பேஸ் என்னென்னா, ஒரு 5 கண்டெய்னரில் துப்பாக்கி வந்து இறங்குது. தமிழ்நாடு வந்து ரொம்ப அமைதியான ஒரு மாநிலமாக இருக்கும் பொழுது அந்த அமைதியை குலைப்பதற்கு இந்த மாதிரி துப்பாக்கியை மக்கள்கிட்ட புழங்க விட்டோம்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தன் இந்த தெரு சண்டை போட்டுக்கிறவன், வேலி தகராறு பண்ணிக்கிறவங்க கூட துப்பாக்கி சுட்டுக்கிட்டு ஒரு பெரிய கலவரமாக மாறும்னு எவன் நினைக்கிறான்னு தெரியல. எவனோ ஒருத்தன் நினைக்கிறான், அவன் அனுப்பி விடுறான். ஸோ அதை தொடர்ந்து கதை போகும்பொழுது அதில் ஒரு அழுத்தம் இல்லையோன்னு நமக்கு தோணுச்சு. இப்போ கத்தியில் இருந்த அழுத்தம், ரமணாவில் இருந்த அழுத்தம் துப்பாக்கியில் இருந்தது, இதில் இல்லையோன்னு நமக்கு தோணுச்சு. இன்னொன்று வந்து என்ஐஏங்கிறது வந்து ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு. அப்படி வந்து அவங்களுடைய வேலைகள் எல்லாமே ஒரு செயற்கரிய ஒரு வேலையாக இருக்கும், பெரிய விஷயமா இருக்கும். அவங்க வந்து ஒரு மனநோயாளியை கொண்டு வந்து அந்த ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து சினிமாவுக்கு ஓகே. பட்டு யோசிக்கும் பொழுது இது சரியாக இருக்கா, இது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வச்சுருக்கலாமே. அதே மாதிரி இந்த என்ஐஏ ஆஃபீஸரும் சிவகார்த்திகேயனும் சந்திப்பதற்கான அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கலாமோலாம் தோணுச்சு. எனக்கு தோணுச்சு, என்ன மாதிரி பலருக்கும் தோணியிருக்கு. அதான் பிரச்சனை. சார், அவரை விட வில்லன் கேரக்டர் நல்லா நடிச்சிருந்தாரு. அவருக்குமே நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக துப்பாக்கியில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களே, அது எப்படி சார்? அதான் பிரமாதப்படுத்தியிருக்கிறார் வில்லன் வந்து வித்யுத் ஜமால். அடடா அப்படி வந்து ஒரு அந்த ஆக்ஷன்லேயே அப்படி ஒரு ஸ்டைலு. அவர் துப்பாக்கியை கையில் எடுத்தால் துப்பாக்கி அப்படி விளையாடுது அவர் கையில். நிஜமாகவே வந்து அந்த மாதிரி ஒரு வில்லனோடு ஒரு ஹீரோ சரிக்கு சமமாக நிற்கும் பொழுது இந்த வில்லன் நம்மளை தூக்கி சாப்பிட போகிறாரோங்கிற எண்ணம் வந்து ஹீரோவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எப்படா நம்ம இதை தாண்டி ஒரு பர்ஃபார்ம் பண்ணணுங்கிறது. அது வந்து சிவகார்த்திகேயனுக்கு அந்த சவால் படத்தில் இருந்திருக்கு. நிஜமாகவே ஒரு வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான்
அந்த படமே ஜெயிக்கும். அப்போ தான் ஹீரோயிசமே வெளிப்படும். ஸோ அதெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பல படங்களில் வில்லன் ரொம்ப சப்பையாக இருப்பான், ஒரே அடியில் செத்து போயிடுவான், அதுக்கப்புறம் படத்தை எங்கே போகிறதுன்னு கொண்டு போகாமல் திணறிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் வந்து அந்த சரிக்கு சமமான ஒரு வில்லனை போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய பேர் சொன்ன விமர்சனம் என்னன்னா, சிவகார்த்திகேயனை விட வில்லன் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு, இவர் ஹீரோவா வில்லனானே டவுட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லை, அது வில்லன்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய இதுங்க. பாக்கியம். ஆமாம், இப்போ மாஸ்டர் படத்தில் விஜயை விட விஜய் சேதுபதி சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஸோ அது வந்து சில நேரங்களில் அடித்து தூக்கிடுவாங்க. அது வில்லனுக்குரிய சிறப்பு. ஓகே சார். இப்போ மியூசிக்கு அனிருத் பாடல்கள் பெருசாக இந்த அளவுக்கு இல்லை, சலம்பல பாட்டை தவிர. அந்த படத்துக்கு பாடல்கள் மியூசிக் எதுவும் கை கொடுத்துருக்கா? ஆமாம், அது உள்ளபடியே அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. இன்னொன்று கேட்டதையே கேட்குற மாதிரியே இருக்குது. இப்போ அனிருத் படங்களில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம், இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இது இந்த படத்தில் வந்தது தானே, அது எதுக்கு இன்னொருத்தர் எடுத்து இதில் போட்டிருக்காருங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம். ஸோ அதை வந்து அவர் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன். அப்புறம் பாடல்கள் கூட ரொம்ப அப்படியே ஏதோ இருக்குது பாட்டு. அதில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடி வந்து எல்லாமே ரொம்ப சுமாரான பாடல்களாக இருந்துச்சு. அதான் அவருக்கும் பயங்கர ஒர்க் ப்ரெஷர் இருக்குல்ல. ஆமாம், அதனால் வந்து அப்படி ஏதோ போட்டு கொடுத்துட்டு போயிட்டார் போல இருக்கு. அவர் வெளிநாட்டில் ஏதோ ஒரு மியூசிக் கான்சர்ட்டில் இருக்கார். இதை முடிச்சு கொடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயம் மலைமல்னு முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பிட்டார். ஒருவேளை அந்த அவசரத்தின் காரணமாக கூட இருக்கலாம். ஓகே. இப்போ எல்லா சைடும் படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ மாதிரி தான் வருது. இருந்தாலும் நேற்று வந்து டிக்கெட் புக்கிங்கில் முக்கியமாக சென்னையில் நிறைய தேட்டரில் வந்து டிக்கெட் புக்கிங்கே ஆகலைங்கிற மாதிரி ஒரு மந்தமான நிலை ஏற்பட்டிருக்க மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? நிஜமாக எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா சிவகார்த்திகேயன் படங்கள் எப்போ வந்தாலும் ஒரு பெரிய கூட்டம் வந்து அதை காத்திருக்கும். இந்த முறை வந்து பெருசாக புக்கிங் இல்லைங்கும்போதே ஏன் இந்த காம்பினேஷனை வந்து இவங்க இப்படி ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ வரிசையாக பெரிய இயக்குனர்கள் எல்லாமே மண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே என்னடா இது நம்ம எதிர்பார்க்குறோம், அவங்க வேறு மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்றாங்களேங்கிற மாதிரி இருக்கும் பொழுது இந்த பெரிய இயக்குனர்கள் வரிசையில் இருக்கிற முருகதாசும் அப்படி ஒரு படத்தை கொடுப்பாரு போல இருக்குது அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் அவங்க பெருசாக ப்ரீ புக்கிங் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. படம் வந்த பிறகு நீங்கள் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அந்த படம் வந்து நல்லா ரசிக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. குறைகள் இல்லாத படமே கிடையாது, இருக்குது. இதுலேயும் குறைகள் இருக்குது, ஆனால் நீங்கள் போனீங்கன்னா ரசிக்கலாம். முக்கியமாக ஆக்ஷன் ரசிகர்கள் கட்டாயமாக போகலாம். ஏன்னா இந்த படத்தில் ஆக்ஷன் பிளாக் ஒரு 5 இருக்குது. 5ம் அல்டிமேட்டாக இருக்குது. அது வந்து உள்ளபடியாக அனல் அரசு தான் இந்தியாவிலே சிறந்த ஸ்டன் கலைஞர்கள்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு கெவின்னு ஒரு ஆள் வந்துட்டார், ஸ்டன் சிவாவோட பையன். இப்போ இந்த அடுத்த தலைமுறைக்கான போட்டிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் அவ்வளோ பிரமாதமாக அந்த ஃபைட் சீன்லாம் ரெடி பண்ணியிருக்காரு அவர். அதை வந்து 2 பேருமே, சிவகார்த்திகேயனும் சரி அந்த வித்யுத் ஜமால் சரி, 2 பேருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஃபைட் ரசிகர்கள் இந்த படத்தை வந்து உள்ளே போனாங்கன்னா 100% சாட்டிஸ்ஃபைடோட வெளியில் வரலாம். மற்றபடி வந்து குடும்பங்கள் கொண்டாடும் படமாக இருக்கான்னா இல்லை. ஏன்னா இப்போ சிவகார்த்திகேயனாலே குடும்பங்கள் கொண்டாடுகிற படங்களை தான் கொடுப்பார் அவர். குழந்தைகள்லேருந்து தாத்தா வரைக்கும் ரசிக்கிற படமாக இருக்கும். அதில் ஒரு ஹியூமர் இருக்கும். பல இடங்களில் நம்ம சிவகார்த்திகேயனை பார்த்தோன்னே சிரிச்சிடலாம். அந்த மாதிரி நிறையா இருக்கும். பட் இதில் வந்து அந்த இடத்த மிஸ் பண்ணியிருக்காங்க. அது தெரியல, கதை எப்படி இருக்கும்போது வேறு வழி இல்லைல்ல. அந்த வழக்கத்தை விட அவரோட ஜானர் அப்படி மாற்றிருக்காங்க. ஆமாம். ஓகே சார். இப்போ படத்துடைய கலெக்ஷன் முதல் நாள் கலெக்ஷன் இப்போ விட்டுருந்தாங்க 12 கோடி தமிழ்நாடு கலெக்ஷன். ஓவராலாக டோட்டல் கலெக்ஷன் எந்த மாதிரி இருக்கும் சார்? எவ்வளோ? 30 ரூபாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓவரால் தமிழ்நாடு ஆல் ஓவர் வேர்ல்டு வைடு ஒரு 30 கோடிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் தெரியல, அது போக போக தான் தெரியும் நமக்கு. இப்போ ஒரே நாளில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியாது. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி, ஏன்னா பெரிய எதிர்பார்ப்போட வெளியே வந்து இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லா படங்களுமே அந்த டேரக்டரை முடிச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு. இது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் படத்துக்கு ஸ்டார்டிங் புக்கிங் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் படம் பிக்கப் ஆகி போயிருமா? நம்ம தியேட்டர் வட்டாரங்களில் விசாரிக்கும் போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆரம்பத்தில் எப்படியோ இருந்தால் கூட வெளியில் போகிறவங்க ஒரே அடி அந்த படத்தை வந்து குப்பை, ஐயோ யாரும் வராதிங்கலாம் சொல்லலை. ஆவரேஜாக இருக்குங்கிறாங்க, சில பேர் நல்லா இருக்குங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த படம் வந்து கட்டாயமாக பிக்கப் ஆகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க தியேட்டருக்காரங்க. நடந்தால் சந்தோஷம் தானே. ஓகே சார். கூடவே 4 படம் வந்துச்சு. காந்தி கண்ணாடி, பேட் கேர்ள், இந்த படம்லாம் அதோட விமர்சனம் எப்படி இருக்குது சார்? காந்தி கண்ணாடியை பொறுத்தளவுக்கு எனக்கு பாலா அறிமுகமாகிற படம் வந்து இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா இந்த படத்தில் பாலா ஹீரோ கிடையாது, பாலாஜி சக்திவேல் தான் ஹீரோவாக இருக்கார். பாலா வந்து தன்னை சுற்றி ஒரு கதை அமைகிற மாதிரி ஒரு கதையை பண்ணியிருக்கலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயமாக இருந்துச்சு. இன்னொன்று பாலாவும் வந்து கொஞ்சம் நடிப்பு பயிற்சி எடுக்கணும்.
அவருக்கு வந்து ரொம்ப ஓப்பனாக பாலாவை தனிப்பட்ட பாலாவை எல்லாருக்கும் பிடிக்கும், தமிழ்நாட்டுக்கே பிடிக்கும். ஆனால் நாளைக்கு அவர் ஒரு மிக முக்கியமான நடிகராக வரணும்னு நினைக்கிறதுனால நான் சொல்கிறேன், அவர் இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும், நடிப்புக்கான பயிற்சி எடுக்கணும். பல இடங்களில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே நிற்கிறார் அவர் சும்மாவே. அது ஒன்று. இன்னொன்று, அவருக்கான படமே கிடையாது இது. முக்கியமாக அவருக்கு அவருடைய இம்பார்ட்டன்ஸே இல்லை படத்தில். பாலாஜி சக்திவேலுங்கிற ஒரு கேரக்டர் படம் முழுக்க ட்ராவல் ஆகுது, இவர் ஏதோ ஒட்டிக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்காரு, சைடு கேரக்டர் மாதிரி வந்து. ஆமாம், அதை அவர் கவனமாக பார்க்கணும். இப்போ பேட் கேர்ள் படம், பேட் கேர்ள் அதை பற்றி கட்டாயமாக நம்ம பேசியாகணும். நிறைய சர்ச்சை வந்துச்சு, சர்ச்சைகளே தேவையில்லை அந்த படத்துக்கு. இவ்வளோ பெரிய சர்ச்சை ஏன் கிளப்புனாங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பொய்ட்டிக்காக அருமையான ஒரு படம். இப்போ அந்த ஒரு சின்ன பொண்ணு இவ்வளவு தூரம் ஒரு படத்தை ஸ்டைலிஷாக கொடுக்க முடியுமா? அந்த ஸ்க்ரீன் லாங்குவேஜ் இருக்குல்ல, அது ரொம்ப புதுசாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய டைரக்டர் செல்வராகவன் மாதிரி, செல்வராகவன் வரும்பொழுது எப்படி நம்மளாம் ரசித்தோம், டே அப்பா என்னடா இப்படி ஒரு டைரக்டர் வந்துட்டாரே, அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் லாங்குவேஜ் வந்து இந்த படத்தில் இருந்துச்சு. ரொம்ப அழகான ஒரு படமாக அவங்க எடுத்திருந்தாங்க. நிறைய கட் பண்ணியிருப்பாங்க, அதனால் வந்து ஒரு ஆபாசமான வசனங்கள் இல்லாமல் இருக்குது. மற்றபடி வந்து இவங்க காட்சிகளில் ஏதோ விரசம் இருக்கும் அப்படின்லாம் நான் நினச்சேன். அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப அழகான படம், ரொம்ப பொய்ட்டிக்கான படம். அந்த பொண்ணு எழுதி வச்சுங்க, இந்தியாவிலே மிக முக்கியமான ஒரு டைரக்டராக வருவாங்க. அவ்வளவு நாலேஜும் அந்த கதைக்குள்ளே இருக்குது. அதனால் நிச்சயமாக அந்த பொண்ணை வந்து நம்ம வாழ்த்தி வரவேற்கணும். இந்த படம் வந்து தியேட்டருக்கெல்லாம் பெருசாக போகுமாங்கிற டவுட் எனக்கு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் கிடையாது, ஆனால் முக்கியமான படம். ஒரு கலாச்சாரம் எப்படி மெல்ல மெல்ல மாறிக்கிட்டு வருது, ஒரு தலைமுறை எப்படி அடுத்த தலைமுறை மாறுதுங்கிறத ரொம்ப அழகாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் நடித்த பொண்ணு கூட அப்படியே அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. அவங்க ஒரு ஸ்கூல் கேர்ளாக போகும்பொழுது அந்த முகத்தில் இருக்கிற பருக்கள், அது வந்து அந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி சுமாராக இருக்கும். அப்படியே காலேஜுக்கு போகும்போது வேற ஒரு அழகு வரும் அந்த பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் காலேஜ் விட்டு வந்த பிறகு வேற ஒரு அழகோடு இருக்கும். அப்படி வந்து அந்த எல்லாமே பொருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு. டோட்டலாகவே அந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப தமிழுக்கு ரொம்ப முக்கியமான படம் அது. நல்ல ஒரு கண்டென்ட் ஓரியன்ட். ஆமாம். அப்படியே சார் படத்தில் இவ்வளோ சர்ச்சைக்கு பட விமர்சனம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுதாங்க இப்போ என்னென்னா, என் சமூகத்தை இந்த படம் இழிவுபடுத்துதுன்னு சொல்லி ஒரு குரூப்பு வருது. அந்த குரூப் வந்து மிக உயர்ந்த இடத்துல இருக்குது. அவங்க நினச்சா ஒரு படத்தை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட முடியுங்கிற இடத்துக்கு ஒரு அதிகார பலமிக்க ஒரு ஆட்களாக இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கை வைக்கும்போது அந்த படத்துக்கு வந்து வருமா வராதாங்கிற ஒரு சந்தேகம் வர்ற அளவுக்கு பிரச்சனைகள் வருது. ஸோ அதில் தான் வெற்றிமாறன் ஒரு முன்னுந்து போகிறாருன்னு வைங்களேன். நிறைய கிட்டத்தட்ட ஒரு 30-40 கட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கட் லிஸ்ட்டை படிக்கும்போது உள்ளபடியே தர வேண்டிய கட்டு தான் அதெல்லாம். ஏன்னா அந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ஆபாசத்தின் உச்சமாக இருக்குது. அது ஒரு பெண் இயக்குனர் அப்படி வார்த்தைகளை வச்சுருக்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் இப்போ அதெல்லாம் கட் பண்ணிட்டு தானே அந்த படம் வருது, நல்லா தானே இருக்குது. ஆமாம், கட் பண்ணாமல் அது அந்த மாதிரி வசனங்களை பயன்படுத்தாமலே இருந்திருக்கலாமே அப்படிங்கிறது நமக்கு தோணுது. மற்றபடி நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாற்றத்தை முக்கியமாக அந்த சமூகம் வந்து ஏற்றுக்கணும். ஏன்னா இங்கே இல்லாத ஒன்று அந்த பொண்ணு சொல்லலை. என்ன நடந்திருக்கும், இப்போ நான் என் வயசில் நான் பார்த்த ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, அது எப்படி மெல்ல மெல்ல மாறி இன்றைக்கி ஃப்ரீக்வெண்ட்டாக மாறி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம்ல. இதைத்தான் அந்த பொண்ணு சொல்லுது. இப்போ அவங்க வாழ்க்கையிலேருந்து ஒரு கதையை அவங்க எடுக்கிறாங்க, அவங்களோட உறவினர்கள்ட்டேருந்து அவங்க ஒரு கதையை எடுக்கிறாங்க, அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அப்போ இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் பரவலாக என்ன நடக்குதோ அதுதான் அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய சர்ச்சைகளை அவங்க கலப்புனதுக்கு காரணம் என்னென்னா, என் சமூகம் தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறதுங்கிற ஒரு எரிச்சலாக கூட இருக்கலாம். அது யார் சார் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சொன்னீங்க? ஏன்னா பிராமின் கம்யூனிட்டி பற்றி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப ஆச்சாரமான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தி இவ்வளவு கேஷுவலாக இருக்கா லைஃப்பில். ஒருத்தனை லவ் பண்ணுறா, அப்புறம் அவனை விட்டுட்டு இன்னொருத்தனை லவ் பண்ணுறா, அப்புறம் அவனை விட்டுட்டு இன்னொருத்தனை லவ் பண்ணுறா, எல்லோரும் கூட ரொம்ப சகஜமாக இருக்கா, தம் அடிக்கிறா, தண்ணி அடிக்கிறா, அப்போ நாங்கள் இப்படியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அது வந்து இந்த படத்தையே டோட்டலாக க்ளோஸ் பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வருது. ஸோ இதற்காக சில முயற்சிகள்லாம் அவங்க எடுக்கிறாங்க. இது வந்து இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட சமூகம்னு சொல்ல முடியாது, எல்லா சமூகத்திலையும் இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி இருக்கிற தலைமுறை வேறு மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாற்றத்தை நம்ம வந்து வேறு வழியில் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும், இருக்கிறது தானே அவங்க சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போ அந்த படத்தை க்ளோஸ் பண்ண ஒரு டீம் சொன்னதோ இதோ வெற்றிமாறன் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியே 3 அளவுக்கு கொண்டு போய் வந்துருச்சு சார் அவருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு இந்த படம் மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது. இன்னொரு படம் மனுஷின்னு ஒரு படம் ஒன்று எடுத்திருக்கார் அவர், கோபி நயினார் படம். அதில் இதை விட பயங்கரமான கட்டெல்லாம் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து
சில ஆபாசமான வார்த்தைகள். அதில் உள்ளது வந்து கருத்தியல் ரீதியாகவே நிறைய விஷயங்களை கட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். அவர் வந்து நிறைய கம்யூனிசம் பேசியிருப்பார் அந்த படத்தில். ஸோ அப்போ அது வந்து இங்கே சகிக்க முடியாமல் பல பேர் அதனை இருக்குது இதனை இருக்குது படத்தையே தடை பண்ணுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஒரு வெற்றிமாறன்கிறவர் ஒரு டைரக்டரு, அவர் வாங்குகிற சம்பளத்தில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாரு. அப்போ அந்த படங்கள் முடங்கி அவருக்கு அடுத்தடுத்து மன வலியை கொடுக்கும்போது வேறு வழி இல்லை. சரி நம்மளும் வந்து இந்த மாதிரி படத்தை தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து வெற்றிமாறன் ரொம்ப பட்டு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணுறாருன்னு எங்கள் குட் பேட் அக்லி மாதிரி ஒரு படம் வந்து வெற்றிமாறன் பண்ணாருன்னா நம்மளாம் ஒத்துப்போமா? நல்லா தானே இருந்தேன், உனக்கு என்னாச்சுன்னு கேட்போம்ல. அப்போ அவர் வந்து இந்த சொசைட்டிக்குன்னு சில படங்களை எடுக்க விரும்புகிறாரு. அப்படிப்பட்ட படங்களை அவரை எடுக்க இந்த சமூகம் விட மாட்டேங்குது. சமூகம்னா அதிகார வர்க்கம் விட மாட்டேங்குது. அப்போ வேறு என்ன பண்ணுறது? கடையை மூட்டு போக வேண்டியதான்னு கடையை மூடுறாரு அவர். ஓகே, இப்போ இட்லி கடை படத்தோட இன்னைக்கு 6 மணிக்கு கேரக்டர் ரிவீல் பண்ணுறதா ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இன்பன் உதயநிதி வந்து அறிமுகமாகறாரு, இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எடுத்து நடத்துகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் வேற ஒரு துறைக்கு போயிட்டாரு, அதனால் பையன்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. இது என்னங்க நெப்போட்டிசம்? அம்பானி பையன் அவர் தொழிலை கவனிக்கிறாரு. எல்லாருமே ஒரு மளிகை கடை வச்சுருந்தாருன்னா பிள்ளைகிட்ட தான் கொடுத்துட்டு போவார். அவர் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தா பிள்ளைகிட்ட தான் கொடுத்துட்டு போவார். ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருந்தா பிள்ளைகிட்ட தான் கொடுத்துட்டு போவார். அவர் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போகிறார். இது எப்படி நெப்போட்டிசம் ஆகும்? இது ரொம்ப காமெடியாக இருக்குது. யாராவது அப்படி சோசியல் மீடியாவில் சொன்னாங்கன்னா ஏதாவது லாஜிக் இருக்காது. அப்படிதான் பேசிகிட்டு இருக்கேன். இல்லைங்க, ஒருவருடைய வாய்ப்பை நீங்கள் தட்டி பறிச்சால்தான் நெப்போட்டிசம். ஏன் சொத்து அது. நான் ஒரு வீடு வச்சுருக்கேன், என் பிள்ளைகிட்ட தான் நான் கொடுத்துட்டு போவேன். ரோட்டில் போகிறவன்ட்ட கொடுத்து இந்த வீட்டை வச்சுக்கன்னு சொல்ல முடியுமா? அப்போ இது அவருடைய சொத்து தானே. ரெட் ஜெயிண்ட்டுங்கிறது அவர் சொத்து. அந்த சொத்தை பராமரிக்க அவருடைய பிள்ளை வராரு. அது எப்படி நெப்போட்டிசம் சொல்ல முடியும்? ஓகே சார், கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். நன்றி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி வெற்றி நடை போடுகிறது.